830 850 இந்த ரேஞ்செலாம் வரும்போது சப்போர்ட் லெவலில் ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணலாம், இல்லை ஃபியூச்சர்ஸில் பை பண்ணலாம். பட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க 25,700 வரைக்கும். அதை வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நாளைக்கு பை சைடில் இருக்கிறது பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பிங் ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்றே சொல்லியிருந்தோம் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்கு. நாளைக்கு ஒரு அனலைஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். என்னோடய இதுபடி வந்துட்டு நாளைக்கு 25,150 200 இந்த ரேஞ்சஸ்லலாம் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகும். அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு 25,400 இமீடியட்டாக ரீச் ஆகும். அப்படி இல்லைனா ஒரு ட்ரேஸ்மெண்ட் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் கேப் அப் ஆகி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா 5 மினிட்ஸில் வந்துட்டு ஒரு லோவாக கட் பண்ணும்போது கேண்டில் அங்கேருந்து வந்துட்டு ஒரு புட் சைடில் போகலாம். நாளைக்கு மோஸ்ட்லி ஒலட்டைலாக இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இதே மாதிரி கேப் டவுன் ஆச்சு அப்படின்னாலும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி கால் சைடில் ட்ரேட் பண்ணுங்கள். 24,830 800 அந்த ரேஞ்செலாம் வரும்போது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பணத்துக்கு. மற்றபடி வேறு எதுவும் அனலைஸ் பண்ணணுன்னா டெலிகிராம் சேனலில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிங்க, கொடுத்துருக்கேன். டாடா மோட்டர்ஸ் பற்றி ஒரு கால் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள்.